கார்த்தி தீபா சீரியல் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோவை தாங்க ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம கார்த்தியும் சரவணனும் வந்துட்டு தீபாவை தேடி மலையடி வாரத்தில் இருக்க கிராமங்களுக்கு விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. தீபாவுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஐசியூ வார்டில் தீபாவை வச்சு அவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய காயங்களும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான பிளட்டுகளையும் வர வச்சு அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே வர வச்சு டாக்டர் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு இன்னொரு நர்ஸை கூப்பிட்டு சக்தி கிட்ட சொல்லி இவங்களை பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்கள். இவங்க வந்துட்டு யார் என்னங்கிறது தெரியல, யாராவது இவங்களை தேடி வந்தாக்க எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் டாக்டர் சொல்கிறாங்க. உடனே சக்தியை கூட்டிகிட்டு போயிட்டு இவங்கள தான் வந்துட்டு உன்னைய டாக்டர் பார்த்துக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி போயிட்டு தீபாவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்களை பார்க்கும்பொழுது எங்கேயோ பார்த்த ஞாபகமாக இருக்க மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, நீ இவங்களை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், இவங்க ஒரு பெரிய சிங்கர், இவங்க ரொம்ப சூப்பராக பாட்டு பாடுவாங்க, இவங்களுடைய வாய்ஸ் வந்துட்டு கேட்குறவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ஸ், ரொம்ப அருமையான பாடல் அது அப்படின்னு நான் நிறைய பாடலாம் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே இவங்க கழுத்தில் பார்த்தா மஞ்சள் கயிறு வேறு இருக்குது, இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், இவங்களோட கணவர் யார், இவங்களோட ரிலேட்டிவ் யாருங்கிறத தெரிஞ்சு நாம் அவங்கக்கிட்ட இவங்களை பத்திரமா சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் கார்த்தியும் சரவணனும் எல்லா இடங்கள்லையும் போய் தேடி பார்க்குறாங்க, கேட்குறாங்க. தீபாவுடைய ஃபோட்டோ வச்சு யாருமே நாங்கள் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது கார்த்தி சொல்கிறாங்க, என்ன சார் இங்கே வந்து தேடினா ஏதாவது நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினச்சோம், ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் யாருமே பார்க்கலன்னு சொல்கிறாங்க, இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னனே கார்த்தி, தீபா வந்துட்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்துட்டு ஒரு நம்பிக்கையில் வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், எனக்கு மனசில் தோணிக்கிட்டு தான் இருக்குது, தீபா எங்கேயோ இருக்காங்கங்கிற மாதிரி தான் சார் தோணுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. வரும்பொழுது கற்பகத்தோட வீட்டுக்காரர் இந்த மாங்கல்யத்தை எடுத்துகிட்டு போகிறாரு விலை பேசுகிறதுக்காக. அப்போ ஃபோனில் வந்துட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசிட்டு போகிறாரு, இந்த மாங்கல்யத்தை வந்துட்டு பல ரூபாய்க்கு வந்துட்டு விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உடனே அவரோட கையில் இருக்கிற மாங்கல்யம் கீழே விழுந்த மாங்கல்யம் கார்த்தி கையில் வந்து சேருது. கார்த்தி உடனே எடுத்து பார்த்ததோட தீபாவுடைய ஞாபகம் வருது. அப்போது கார்த்தி சொல்கிறாங்க, இது உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது என் பொண்டாட்டியோட தாலி சார், நான் வந்துட்டு வீட்டில் கஷ்டமாக இருந்தது அதனால் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், இவன் பொய் சொல்கிறான், இது தீபாவுடைய தாலி அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி. உடனே சரவணன் அந்த ஆளை வந்துட்டு ஒரு அரை விட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் எல்லா உண்மைகளையுமே சொல்கிறாரு. அப்போ உடனே கார்த்தியும் சரவணனும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு மலையடி வாரத்தில் விழுந்து மயக்கத்தில் கிடந்தது, என்னுடைய மனைவி தான் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா அவங்களுக்கு சரியாகலைன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் அம்மா வந்துட்டு பட்டணத்தில் இருக்க ஆஸ்பத்திரியில் சேர்க்க சொன்னாங்க, அங்கே என் மனைவி கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க, அப்போ நிச்சயமாக அது தீபாவை தான் சார் இருக்கும், வாங்க நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தீபாவுடைய ஃபோட்டோவை காமிச்சு அவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஆமாம் சார் இந்த பொண்ணு தான் சொல்கிறாங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியுமான்னு கேட்க, அது என்னன்னு எனக்கு தெரியலை சார், வேணா என் மனைவி வந்த உடனே நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. நம்ம போயிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையும் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சரவணனும் அங்கேருந்து கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க.